இன்னைக்கு ஆண்டவரை துதிக்கும்படியா நம்ம வந்திருக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு மறுபடியும் சொல்றேன். இந்த வருஷம் கடைசி 2025 முடிக்க போறோம். வேகமா ஓடிடுது டைம். எத்தனை நினைச்சு பாத்து இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி நியூ இயர் சர்வீஸ்ல வந்த மாதிரி இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க இப்பதான் நான் பிறந்த மாதிரி இருக்கு. பார்த்தா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டோம். நிறைய காலங்கள் ஓடிடுச்சு. இந்த டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல நேஷனல் ஜியோகிராஃபில எல்லாம் நியூஸ் சேனல்லாம் கடந்து வந்த ஆண்டுன்னு ஒன்று போடுவாங்க. ஜனவரில இருந்து இது வரைக்கும் அந்த நியூஸ்ல முக்கியமான இன்சிடென்ட்லாம். அப்படி நம்ம டைரி கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். நம்ம டைரி எடுத்து கொஞ்சம் பாருங்க. உங்க வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அதுக்கு டைம் எடுத்துக்கங்க. உட்காந்து ஃபேமிலியா உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜனவரி ஆரம்பிக்கும் போது என்ன நினைச்சு ஆரம்பிச்சோம்? இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு நினைச்சு ஆரம்பிச்சோம். ஆனா எப்படி போச்சு? எத்தனை வியாதி நேரத்துல, கஷ்டத்தின் நேரத்துல, எத்தனையோ சூழ்நிலைகள்ல நான் நினைச்சு பாக்குறேன். நம்முடைய ஊழியங்களை நினைச்சு பாக்குறேன். பர்சனல் லைஃப் நான் அடுத்து பாக்குறேன். ஆனா ஊழியங்களை நினைச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நடத்துற விதங்கள் அற்புதமானவைகள். அற்புதமானவைகள். ஆண்டவர் நடத்துற ஒவ்வொன்றுக்காக நம்ம நன்றி சொல்லணும்னா, திறந்த வாசல் எத்தனையோ கொடுத்தாரு. லாஸ்ட் இயர் ஆண்டு ஓப்பன் பண்ணி இந்த வருஷம் ஓப்பன் பண்ண வாசல்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயரங்களுக்கு ஆண்டு கொண்டு சென்றார். இதுக்கு நம்ம யோசிக்கவே இல்லை. யாருமே இங்க யோசிக்கல. உங்களையும் யோசிச்சு பாருங்களேன். வீடு தான் வீடை கொடுத்தாரு. அற்புதம் எத்தனையோ செஞ்சாரு. ஆண்டவர் என் பலவீனத்துல உதவி செஞ்சாரோட கை தூக்க என் பலவீனத்துல நான் உதவி செஞ்சார். என் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம இருந்த ஆண்டவர் வார்த்தையில நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த இருமலுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, நான் தான். ஐஸ் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், சாப்பிடல. இருந்தாலும் மொத்தவங்க சாப்பிட்ட உடனே பாப்பா வாங்கி ஒரே தான் சாப்பிட்டேன். தவறு என்பதை இப்போது நான் புரிந்து கொள்கிறேன். சரிங்களா? அதனால எப்பவுமே நான் யோசிப்பேன், ஆண்டவரே கோல்டு வந்து சாண்டவர் நீங்க என்ன ஆண்டு கேட்பாரு, உனக்கு நான் ஞானத்தை கொடுத்துருக்கிறேன். ஐ கிவ் யூ தி விஸ்டம். வேணான்னா கோக் சில்லுன்னு தான் இருந்தது. ஆனா அந்த நேரத்துல குடிக்கணும் போலதான் தோணுது. குடிச்ச பிறகுதான் லொக்குன்னு இருமும் போது ஐயோ தப்பு பண்ணிட்டோமே ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்கப்பா. லலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது கேட்ட மூடிடுங்க. யாரும் போகக்கூடாது வெளியே. கேட்ட மூடிடுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு எல்லாமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. சொன்ன உடனே முதல்ல ஆண்டவரே தேங்க்யூ. இவ்வளவு சீக்கிரம் சர்வீஸ் முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படியே எழுந்து போயிடாதீங்க. என்ன அர்த்தம்? இடத்துல 103 சங்கீதம் எல்லாம் எடுத்துக்கலாமா? இதுக்கு நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சோன்னு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி வேகமா வரும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எடுத்துக்கலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை. யார ஸ்தோத்தரி? பக்கத்து வீட்டுக்காரனையோ இல்ல வீட்டுக்காரையோ இல்லைன்னா பிள்ளைங்களையோ ஸ்தோத்தரினா நன்றி சொல்லு. ஸ்தோத்தரி. ஐயோ நன்றி சொல்லுன்றது என் ஆத்துமான்றது என் உணர்வுகள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய ஏக்கங்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்றோம். என் மைண்டு, என்னுடைய தாட்டு, என்னுடைய எமோஷனு, ஜஸ்ட் கிவ் தேங்க்ஸ் டு தி லார்ட். அவருக்கு நன்றி சொல்லு. என் உள்ளமே என்னவா? என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஹார்ட், நீ மைண்ட் எங்கெங்கயோ வச்சுக்கிற ஹார்ட் எங்கெங்கயோ போகுது, உயிரினை இழுக்குது. அப்படியே அங்கெல்லாம் போகாத, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அடுத்தது மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் சகல உபகாரங்களையும். எத்தனை உபகாரம் செஞ்சிருக்கிறார், எத்தனை உபகாரங்கள். நம்ம நினைச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன். உபகாரம்னா அப்படின்னா நமக்கெல்லாம் என்ன ஞாபகம்? பலகாரம் ஞாபகம் இருக்கும். உபகாரம் மறந்துடும். கொரோனா டைம்ல சாப்பிட்ட பலகாரம் ஞாபகம் இருக்கும். ஆனா உபகாரம் என்பது என்னன்னா, இப்ப நான் சொன்ன பத்தி சின்ன எக்ஸாம்பிள் தான். நீங்க ஒண்ணு லிஸ்ட் எடுத்து பாருங்களேன். எப்பவுமே ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நம்ம என்ன பண்ணோம்? எண்ணி பாடுறோம். எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வார். எண்ணினா என்னது? Count your blessings one by one. Count your blessings. Salary increment விடுங்க. வந்த salary வீட்டுல தங்கி இருக்கா? எப்படி வருது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எப்படி போகுதுன்னு இதுக்கு யாருக்குமே புரியல. வர்றது தெரியுது, ஆனா போறதுதான் தெரியல பாஸ்டர். அக்கௌண்ட்ல ஒரு டிங்னு சவுண்ட் கேக்குது. அங்க டிங்னு வந்தா டங் டங் டங்னு அடுத்த லைன் அப்படியே டப்புன்னு எல்லாமே போயிடுது. ஆண்டவர் நடத்தினால salary வச்சா நீங்க வாழ்ந்தீங்க? இல்லவே இல்லை. salary டிபெண்ட் பண்ணியா குடும்பம் இருந்துச்சு? நிறைய வந்தாலும் சரி,
கொஞ்சமா இருந்தாலும் சரி கர்த்தர் தான் நடத்தினார். அல்லேலூயா. நம்ம கையில இருக்கிற பணத்தை வச்சு இதெல்லாம் வாங்க முடியுமா? மத்த நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்கள் நினைச்சு பாருங்க. நம்ம வீட்டுல இருக்கிற காசை வச்சு வாங்கியிருக்க முடியுமா? முடியாது. கர்த்தரே கொடுத்து அதுதான் உபகாரங்கள். எத்தனை சண்டைகள் காப்பாத்திருக்கிற ஆண்டவர். நம்ம சொல்லுவோம், ஐயோ ஜஸ்ட் மிஸ் நான் வாயை திறந்திருந்தேன். வீட்டுல நம்ம வீட்டுல வச்சு பாருங்க. இந்த வார்த்தை சொல்லியிருந்தா வீட்டுல சண்டை வந்திருக்கும். எத்தனை நேரத்தை அந்த வார்த்தையை நல்ல வேலை சொல்லல, ஆண்டவரே என்னை காப்பாத்திட்டீங்க. வெளியே எத்தனை விபத்துகள் ஜஸ்ட் சொல்லுவோம், ஜஸ்ட் மிஸ்ப்பா, ஜஸ்ட் மிஸ் இப்படின்னு இப்படி போயிட்டான். நான் விழுந்தேன், ஆனா வீட்டு திரும்பி பார்த்தா வண்டி எதுவும் வரல. அந்த மாதிரி எத்தனை பேர் நடந்திருக்கு? நிறைய பேருக்கு நடக்கல. ஏன் தெரியுமா? விழுந்த உடனே வண்டிகள் வந்து விபத்துகளை மாட்டிருக்காங்க. ஆனா ஆணுடைய பிள்ளைங்க நம்ம எத்தனை விழுந்தாலும் ஆண்டவனை பாதுகாத்து இருக்கிறார். எத்தனை விபத்துகள். நம்ம அழகா வண்டி மறுபடியும் நான் சொல்லுவேன், நம்ம அழகா வண்டி ஓட்டுறதுனால, நம்ம பார்த்து பார்த்து வண்டி ஓட்டுறதுனால நமக்கு ஆபத்து நேரிடாம இல்லை. நம்ம ஒழுங்கா வண்டி ஓட்டுறோம், எதிர்க்க வரவன் ஒழுங்கா, நமக்கு லைசன்ஸ் இருக்கு, நான் 8 போட்டிருக்கேன், அவன் அது 8 கூட பார்த்தது இல்ல. 2 மாசத்துல வந்து சிஸ்டர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ். அவங்க என்னன்னா அந்த டைம் குழந்தைங்க நிக்கிற இடம், நம்ம ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே அப்பதான் வண்டி நிறுத்தி மேல போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஒரு கார் வந்து இடிச்சு அந்த வண்டி போட்டோ காட்டுறாங்க, வண்டி இருந்துதான்றது தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த வண்டி நிறுத்தும் போது நடந்துருதுன்னா பாதுகாத்தார். எத்தனை நமக்கு தெரியாமலேயே நிறைய விபத்துகள் ஆண்டவர்களை பாதுகாத்திருக்காங்க. அது நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சொல்றோம். நமக்கு தெரியாம பின்னாடி என்ன பேசுறாங்க உங்களுக்கு பின்னாடி தெரியுமா? உங்களுக்கு பின்னாடி உங்களை அழிக்கணும்னு எத்தனை பேர் பிளான் பண்ணாங்க தெரியுமா? இன்னைக்கும் நம்மளை பத்தி என்ன பேசித்தான் இருக்கிறாங்க. கேள்வி விடும்போது சிரிப்பா இருக்கும். சில இடத்துல கேட்கும் போது சில வார்த்தை எப்படியும் வரும். ஆனா ஆண்டு ஒண்ணு கத்து கொடுத்தாரு, எதையுமே கண்டுக்காது, எதையுமே கண்டுக்க. அவங்க தெரியாம பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இருக்கிறாரு. என்னது? பிதாவே இவர்களை மன்னியும். அது வரைக்கும் ஓகே, எல்லாரும் ஏத்துப்போம். பிதாவே இவர்களை மன்னின்றது ஏத்துக்குவோம். அடுத்த சென்ஸை யாருமே ஏத்துக்க முடியாது. இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது ஏங்க தெரியாம செய்யறாங்க. செய்யறது தெரியும், ஆனா யாருக்கு செய்யறதுன்னு தெரியல. இது செய்யறதுல பின்விளைவுகள் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அதான் சொல்றது, செய்யறதுன்னு தெரியாம செய்யறாங்கப்பா. அவன் நினைச்சுக்கிறான் 2 கல்லர்களை சாகடிக்கிற மாதிரி என்னைய சாகடிக்கணும்னு நினைச்சுக்கிறான். அப்படி இல்ல ஆண்டவரே, அவனை மன்னிச்சிருங்க. இட்ஸ் நாட் ஈஸி டு சே. மன்னிச்சிட்டேன்னு சொல்றது ஈஸி கிடையாது. சொல்லி பாருங்களேன், மன்னிச்சிட்டேன் போ, சண்டை போட்டு சின்ன பிள்ளைங்க சண்டை போடுவாய், மன்னிப்பு கேளு, மன்னிச்சிட்டேன். இங்க இருந்து வரணும். இங்க இருந்து அந்த ஃபர்கிவ்னஸ், மன்னிச்சிட்டேன்னு சொல்லும் பொழுதுதான் அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அந்த பீஸ். அது அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. பியாண்ட் எப்படி சொல்றது, டிஸ்கிரிப்ஷன், அதை விவரிக்கவே முடியாது. அப்ப ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அதுதான் இங்க சொல்றோம். என் ஆத்துமாவே அதை நினைச்சு பாரு. இந்த ஒரு வாரத்தை எடுத்துக்கங்க, 31ஆம் தேதி இரவு வர்ற வரைக்கும் டேக் டைம். எப்படி சொல்றேன், இன்னொரு செய்தி கொடுக்கணும்ல, ஆண்டவங்க நம்ம நன்றி செலுத்த போகிறோம். ஆனா முன்னாடி ஒண்ணே ஒண்ணு, என்ன செஞ்சார் அவர். நம்ம பிள்ளைங்க நம்மள கேட்பாங்க, நீ எனக்கு என்ன செஞ்ச? இப்ப கேட்கணும், கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பாங்க, நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க? சில பேர் இப்பவே கேட்கறாங்க. ஆண்டவர் பத்தி நம்ம எத்தனை கேட்க, நீங்க எனக்கு என்னப்பா செஞ்சீங்க? ஆண்டவர் சொல்லுவா, நீங்க நிக்கிறதே நான் ஏதாவது ஒன்று செஞ்சதுனால தான் இங்க நிக்கிறேன். மூச்சு இழுத்து விடுற பத்தியா, அந்த மூச்சை நான் கொடுத்ததுனாலதான் இங்க நிக்கிறேன். எத்தனையோ சூழ்நிலைகள்ல அந்த மூச்சு நின்று இருக்க வேண்டும். கர்த்தர் மூச்சு இந்த மறுபடியும் கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? அவருக்காக சுவாசிக்கும்படியாய் மறுபடியும் கொடுத்திருக்கிறேன். அடுத்தது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அதை மறந்துடாதீங்க. மறந்தாதாங்க நம்ம பிரச்சனையே. மறந்துட்டோம் வச்சுக்கலேன், என்ன யோசி, மறக்கலன்னா என்ன பண்ணுவோம்? எப்பவுமே நன்றி உள்ள இருப்போம். என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவர் செஞ்சு மறக்காம இருந்தோம்னா அடுத்த ஜப குறிப்பு நமக்கு பயமா இருக்காது, இல்லைன்னா சந்தேகமா இருக்காது. நமக்கு நல்லா தெரியும், இது வரைக்கும் கொடுத்தாருப்பா, நாம் எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி வைத்திருக்கிற தைரியம். நான் ஏதாவது ஜெபம் பண்ணி கேட்டேன்னா, நான் ஜபத்துல அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் எனக்கு பதில் கொடுக்குறன்றதுதான் எனக்கு இருக்கிற பேசிக்கா இருக்கிற எனக்கு தைரியமே எனக்கு அதான். அதனாலதான் நான் தைரியமா போய் என்ன பண்றேன், ஆண்டோட நின்று ஜெபிக்கிறேன். இல்லைன்னா நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, அவர் கேட்பாரா தெரியலையே, நான் கேட்டா கொடுப்பாரான்னு தெரியலையே, நமக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ணவே மாட்டோம். எப்படி தைரியமா ஜெபம் பண்றோம், ஆண்டவரே கொடுங்கப்பா, கெஞ்சுறோம், கதறோம். அடுத்தது 3ஆம் வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய்
மறுபடியும் ஆண்டு பலனை கொடுத்தாரு. அப்படியே ஒரு மாதிரி இருந்திருப்போம். மறுபடியும் எங்க இருந்தா அந்த பலன் வந்துச்சுன்னு தெரியாது. அந்த ஆண்டவர் தம்முடைய பலத்தில நம்ம இடை கட்டி நம்ம நிற்க வச்சிருக்கிறார். சோ நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சாரு, நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரு, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான், தெரிஞ்சதான். ஆனா இது 2025ல எனக்கு ஏன் சொல்றேன், 2026க்குள்ள போகும்பொழுது இந்த ஒரு மைண்ட் செட்டை மாத்திட்டு புது மைண்ட் செட்டை நம்ம போகணும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது ஒரு பக்கம் இருக்கு, ஆண்டவருக்கு எல்லாம் பண்றது இருக்கும்போது என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஆண்டவருக்கு என்ன செஞ்சாரு கேட்கறது நிறுத்திட்டு, எனக்கு செஞ்சதெல்லாம் அவர்தான், இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் அவர்தான். சொன்ன கர்த்தனுக்கு கொடுத்த இதை சொல்ல பழகுங்க. கர்த்தனுக்கு கொடுத்த பிள்ளை, கர்த்தனுக்கு கொடுத்த குடும்பம், கர்த்தனுக்கு கொடுத்த அப்பா அம்மா, கர்த்தனுக்கு கொடுத்த ஸ்கூல், கர்த்தனுக்கு கொடுத்த வேலை, கர்த்தனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தனுக்கு கொடுத்தாரு. அதை சொல்லி சொல்லி என்னன்னா, பழைய பாட்டிலும் சரி புதிய பாட்டு சரி, அந்த ஜனங்கள் அது சொன்னாங்க, இவர் யாரு? கர்த்தனுக்கு கொடுத்த பிள்ளைகள், கர்த்தனுக்கு கிருபையா கொடுத்த ஊழியம், கர்த்தனுக்கு கொடுத்த இது எல்லாமே கர்த்தர் எனக்கு கொடுத்தது. கிளியரா இருந்தாங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்தது. சோ உங்களுக்கு ஆண்டு என்ன கொடுத்தார்? கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்தார்? அவர் கொடுக்காதது என்ன? எல்லாமே ஆண்டவர் கொடுத்ததுதான். சங்கீதம் 107:1 சங்கீதம் 107:1 சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், துதியுங்கள், அவர் நல்லவர். ஏங்க நான் அவரை துதிக்கணும்? எதுக்கு நான் அவருக்கு நன்றி செலுத்தணும்? இல்லைன்னா எதுக்கு நான் அவர் துதிக்கணும்? இந்த ஒரு வாரம் முழுக்க சொல்றீங்களா, டேக் டைம் டு பிரைஸ் தி லார்ட். நம்ம ஈஸியா சொல்றோம் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக்சுவலா உண்மை என்னன்னா, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரை உயர்த்த துதிக்கிறோம். ஏன் சொல்றோம்னா, அவர் நல்லவர். அடுத்தது, கர்த்தரால் அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் வந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாமரைக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியா எகிப்துல இருந்து வந்துட்டாங்க. எந்த ஊருக்கு போறோம்னு தெரியல, எந்த பக்கம் போறோம்னு தெரியல, ஆனா தெரியும் ஆண்டு ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டாரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு போக போறாங்க. ஆனா அவங்க எந்த இடம் என்ன மாதிரி கூகுள் மேப்பா கிடையாது, எந்த மேப்பும் கிடையாது. ஆண்டோடைய பிரசன்னம் முன்னாடி போவோம். அக்னி சம்பம் மேக சம்பம் போனா அதான் மேப். அப்பவே பாருங்க அவங்களுக்கு இருந்திருக்கு மேப். என்னது? ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஆண்டவர் முன்னாடி போவாரு, போனாங்கன்னா அந்த வழி போவாங்க. ஆண்டவர் பிரசனம் நிக்கும், அக்னி சம்பம் மேக சம்பம் நின்றுச்சுன்னா அங்கே நின்றுவாங்க. ஆண்டவர் மேல எழும்பி போகாத வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க. அது எத்தனை நாளாலும் பரவாயில்ல, அவர் நகர்ந்துட்டு போயிட்டே இருந்தானா போயிட்டே இருப்பாங்க. அவர்கள் செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், நன்றி சொல்லிட்டே போனாங்க. எங்க போறோம் தெரியாது, எது போறோம் தெரியாது, ஆனா நமக்கு எல்லாமே தெரியும். நமக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, நமக்கு பிளான் இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும், பிள்ளைங்களுக்கு என்ன படிக்க வைக்கணும், நமக்கு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும், எல்லாருக்கும் வழி வச்சிருக்கோம். ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் கொண்டு போனாதான் உண்டு. கண்ணொலி அற்றவர்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். முன்னாடி ஒருத்தர் போவார், லைட்டா கொஞ்சம் கண்ணு ஓரளவுக்கு தெரிஞ்சவர் போவார். அது பின்னாடி ஷோல்டர்ல கை வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க, லைனா போயிட்டே இருப்பாங்க. நீங்க நம்ம ஒன்னே ஒண்ணு தான் பண்ணணும், கண்ணை மூடிக்கணும். அவரை பிடிச்சிக்கிட்டு, அப்பா நீங்க எங்க வேணா கொண்டு போங்க ஆண்டவரை. உடனே 2025ல எங்க இஷ்டப்படி வந்துருக்கலாம். நான் இஷ்டப்படி வந்துட்டேன், எனக்கு என்ன பண்றது தெரியல, எனக்கு நான் ஒருவேளை ஒரு மாதிரி வழி மாறி போயிட்டேன்னு நினைக்காதீங்க. இந்த கூகுள் மேப் எல்லாம் பாத்தீங்கன்னா, மேப்ல எல்லாம் பார்க்கும்போது வழி மாறி போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு காட்டும். ஆனா சுத்துற மாதிரி இருக்கும். இஸ்ரேல் ஜனம் சுத்தி தான் போனாங்க. 11 நாள் 12 அது போயிட்டு வேண்டியது சுத்தினாங்க, சுத்திட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 2025ல ஒருவேளை நான் சுத்தி தான் போறேன், எனக்கு எங்க போனேன்னு தெரியலன்னு யோசிக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, ஆண்டு நன்றி சொல்லுங்க. பரவாயில்லப்பா, சுத்தி சுத்தினாலும் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறேன். எங்கதான் அலைஞ்சாலும் நான் கர்த்தரை விட்டு போல, கர்த்தரை விட்டு வெளியே போலையே, கர்த்தர் மறுதளிச்சுட்டு வெளியே போலையே. நீங்க கர்த்தருக்குள்ள நிக்கிறீங்கல்ல, என்னாலும் அவர் செய்வார் நம்பிக்கையா இருக்கீங்கல்ல. எத்தனை பேர் நம்பிக்கை விட்டு போயிட்டாங்க, அதுக்கு அவர் நன்றி சொல்லுங்க. அடுத்தது சங்கீதம் 7:17 நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். I will give to the Lord the thanks due to his righteousness. நீதிக்காக அப்படின்னா அவர் நீதியா நம்ம என்ன பண்ண நியாயம் தீர்த்தார் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சில நேரத்துல நம்ம பேசின வார்த்தைகளை வச்சு மனுஷங்க நம்ம தப்பா புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஒண்ணு சொல்லுவோம், நான் இதை மனசுல வச்சு நான் பேசல, நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு சொல்லுவோம். ஆனா என்னைக்காவது ஆண்டவர் போய் சொல்லியிருக்கோமா, ஆண்டவர் நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க, முடியாது தெரியுமா? ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறவே கிடையாது. ஏன்னா he know our heart. நம்ம தான் என்ன புரிஞ்சுப்போம்னா, நம்ம உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே போய் நம்ம ஒண்ணு சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்தா போதும்பா, எனக்கு இது மட்டும் போதும்பா, நான் இதை மட்டும். ஆண்டு சொல்லுவார், ஏய் இதுவா உன் மனசுல வச்சிருக்கிற, உன் மனசுல வேற என்ன வச்சிருக்கிற அது தெரியும். மனுஷ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இது எங்களை பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நீதியாய் நியாயம் தீர்த்தார்.
நம்ம நீதியா நடத்துறாரு அப்படின்னு நம்ம அர்த்தம். மத்தவங்கள மாதிரி நம்மள தப்பா அவர் புரிஞ்சுக்கல. தப்பா புரிஞ்சு நம்ம விட்டு விலகியும் போல. நீ இப்படி பண்ணிட்ட, இப்படி பேசிட்டேன்னு விட்டுட்டு போகவே இல்லை. ஒருவேளை நம்ம சொதப்பி இருந்தா கூட போய் காலில் விழுந்துடுறோம் ஆண்டவர்கிட்ட. எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டிருக்கோம் 2025 எத்தனை முறை. வாலிப நாட்கள்ல அந்த 51ஆம் சங்கீதன்றது நமக்கு அப்படியே கரைச்சு குடிச்ச மாதிரி. எப்பெல்லாம் ஆண்டவர் வெளியே போடும் உடனே ஆண்டவரே என் பாவங்களுக்கு முன்பதாக நிற்கிறது ஆண்டவரே. எத்தனை முறை ஆண்டவர் விட்டு விலகி போனோம். லிட்டரலா தெரிஞ்சு தப்பு பண்ணோம். நம்ம சொல்லுவோம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் தப்பு பண்ண ஆண்டவரே. தெரிஞ்சு தெரியாமல பண்ணோம். நல்லா தெரிஞ்சுதான் தப்பு பண்ணும். தெரியும் இது பண்ணா ஆண்டவர் பிடிக்காது. எரர் ஆஃப் ஒமிஷன், எரர் ஆஃப் கமிஷன். ஒமிஷன்னா ஆண்டவர் எதெல்லாம் செய்யணும்னு சொன்னாரோ அதெல்லாம் சத்தியமா செய்யல. இதை செய். உன் பெற்றோரை கனம் பண்ணோம், பண்ணவே இல்லை. ஆண்டவருக்கு உன் பொறுத்துறைகளை செலுத்து. ஆண்டவருக்கு உண்மையாயிரு, உத்தமனாயிரு. ஆண்டவர் இருன்னு சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் செய்யவே இல்லை. ஆண்டவர் சொல்லுவார் இதெல்லாம் செய்யாதன்னு. அதெல்லாம் முதல்ல அதைதான் செஞ்சோம். எத்தனை முறை ஆண்டவருக்கு இது புண்படும் தெரிஞ்சோ செஞ்சோம். அதே மாதிரி வீட்டுல நம்ம உறவுகளும் பாருங்களேன், எத்தனை முறை மனைவிக்கு இது பிடிக்காது, கணவனுக்கு இது பிடிக்காது, பிள்ளைங்களுக்கு இது பிடிக்காது தெரிஞ்சே செஞ்சோம். ஏன்? கஷ்டப்படுத்தணும்னு. ஆண்டவர் அதை பாக்குறாரு. மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்புக்கிற. அதே மாதிரி உறவுகளுக்குள்ள சீர் பொருந்தணும். ஒருவேளை நீங்க ஏதாவது பேசிட்டீங்களா, கணவன் மணி கை பிடிச்சி இந்த 2025 நான் செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிச்சிரு. சில பேர் என்ன பண்றாங்க, கொஞ்சம் ஞானமா 2026 செய்ய போறது சேர்த்து மன்னிப்பு கேட்டுருவாங்க. நான் 26லயே அப்ப என்ன அர்த்தம்? நான் 26லயே செய்வேன், நான் நேற்று மீண்டும் வென்று மாறாதவர். அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரை என்ன மன்னிச்சிருங்க. அடுத்து ஆண்டவர் நம்ம மன்னிப்பு கேட்கணும் தெரியுமா? ஆண்டவர் கொடுத்து எத்தனையோ சான்ஸ அழகா விட்டுட்டோம். எத்தனையோ வாய்ப்புகள். ஆண்டவர் நான் சொல்றேன் மறுபடியும் 2, 3, 4, 5 மாதமாக ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, நிறைய நேரத்தை நம்ம வீணாக்கிட்டோம், வருஷங்களை வீணாக்கிட்டோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட வருஷங்கள்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பைபிள் படிச்சிருந்தா கூட கிட்டத்தட்ட இந்த வாட்டி 25 30 வருஷம் 30 வாட்டி பைபிள் படிச்சிருக்கணும். 2025 ஒரு முறையா பைபிள் முடிச்சவங்க கை தூக்குங்க. ஒரு முறையாவது பைபிளை முடிச்சன்றவங்க. 2 முறை முடிச்சாங்க, சில பேர் 2 முறை முடிச்சாங்க. ஆனா இன்னும் கூட சில பேர் ஸ்டார்ட் பண்ணி அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நிக்குது. நான் சொன்னேன் சார், நியூ டெஸ்டமெண்டா படிங்க. அந்த நியூ டெஸ்டமெண்ட்டும் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானை விட்டு தாண்ட முடியும். ஏன்னா அதெல்லாம் கதை அழகா இயேசுங்க அற்புதம் செஞ்சாலும் ஜாலியா வாச்சலாம். இந்த அப்போஸ்தலர் ரோமர்லாம் வந்தா அப்படியே உள்ள போட்டு உள்ள ஏதோ பண்ற மாதிரி. இன்னும் அந்த அந்த டிசிப்ளின்குள்ள வரலையே. அது நம்ம என்ன எடுத்துப்போம், இல்ல நான்லாம் உட்காந்து இவ்வளவு வேகமா படிக்க மாட்டேன், நான் உட்காந்து மெடிடேட் பண்ணுவேன். சரி மெடிடேட் பண்ணுங்க, புதிய மெடிடேட் பண்ணுங்க வருஷத்துல. சில பேர் நான் சாக்கு போக்கு தெரியுமா, நான் இன்னும் அப்படியே மெடிடேட் பண்ணுவேன், இவ்வளவு வேகமா படிக்க முடியாது. கரெக்ட். கடந்த இத்தனை வருஷத்துல ஒரு வாரம் படிச்சு முடிக்கல. இன்னும் ஒரு முறை அந்த வேகத்துல போனா ஆமா கூட என்ன பண்ணிடும், தாண்டி வந்திருக்குமே. இன்னும் ஒரு முறை கூட இந்த பைபிள் படிக்காம இருக்கிறோமே. அப்ப எதை நமக்கு இருக்கிற மேனுவலே தான், நமக்கு இருக்க கைடே தான். சில பேர் எக்ஸாம்ல சொல்லுவாங்களே, டாடி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டாங்க, பாப்பா கிட்ட என்ன கேட்டாங்க, புக்குக்குள்ளதெல்லாம் கேட்டாங்க. நான் கேட்டேன், உன் புக்ல இருந்து கேட்டாங்களா இல்ல வேற புக்ல இருந்து கேட்டாங்களா? என் புக்ல இருந்து தான் கேட்டாங்க. அதான் இப்ப சொல்லிட்டேன், அட்டை புக்ல இருந்து படிச்சிரு, அட்டையில வெளியே என்ன போடுற அதை கூட படிச்சிரு. இதை மட்டும் படிச்சு பாருங்க. இதுல இருக்கிற வசனங்களை மெடிடேட் பண்ணி பாத்துறீங்கன்னா, எங்க இருந்து சிலபஸ் கேட்டாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் யூ ஆர் ரெடி டு ஆன்சர் எனி கொஸ்டின் அட் எனி டைம். எத்தனை தருணங்களை மிஸ் பண்ண தெரியுமா? அதே மாதிரி எத்தனையோ தருணங்கள்ல ஆண்டவருக்கு நம்ம பயன்பட்டு இருக்க முடியும். ஆண்டவர் சொல்லுவார், உங்ககிட்ட போய் பேசுன்னு. ஆண்டவர் நானா இதெல்லாம் இப்படி ஆண்டவரே? நோ, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நம்ம ஆவியானோட முதல் சின்ன தாட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டு வச்சுங்களேன், ஆவியானவர் எடுத்தவொடனே மகனே மகளெல்லாம் பேச மாட்டாரு. உள் உணர்வை கொடுப்பாரு, உள்ள இருந்து பேச ஆரம்பிப்பாரு. இதை செய்யணும். அதுக்கு நம்ம கீழ்ப்படிய தான் அடுத்த லெவல் போக முடியும். அந்த உள் உணர்வுகள் வரும் பொழுதே கீழ்ப்படிச்சிட்டீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். நேற்று 2 ஊழியக்காரங்களை குறித்த அந்த பயோகிராஃபி பார்த்துட்டு இருந்தேன். அதுல அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் வில்லியம் செய்மோர் அவரை குறித்து பார்த்துட்டு இருந்தேன். பிளஸ் ஹிக்கி பத்தி பார்த்துட்டு இருந்தேன். அதுல வில்லியம் செய்மோர் குறித்து பார்க்கும் பொழுது அவர் எப்படின்னா, ஒரு நீக்ரோ, கருப்பினத்தை சேர்ந்தவர். ஆண்டவர் அவரை இன்னொருத்தர் பைபிள் காலேஜ் படிக்க போறாரு. அங்கன்னா அந்த டைம்ல எல்லாம் ஆவியனை குறித்து டீச்சிங்ஸ் கம்மி, ரொம்ப கம்மி. யாராவது ஒருத்தர் தான் ஆவியனை குறித்து பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் தவிர கிஃப்ட்ஸ் கொடுத்து 1900களில். அப்பெல்லாம் அமெரிக்கால பாத்தீங்கன்னா அந்த எனக்கு பிரச்சனைன்றது ரொம்ப அதிகமா இருந்தது. அவங்களும் அடிமைகளாக தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது சூழ்நிலை. அப்ப இவர் அந்த பைபிள் காலேஜ் படிக்க போறாரு. ஆவியனை குறித்து அவங்க சொல்லி தராங்க. பெரிய ஊழியர் தான். அவர் சொல்லிட்டாரு, இங்க இருக்க சட்டத்தின்படி என்னால உன்னை இந்த கிளாஸ்க்குள்ள உட்கார வைக்க முடியாது. நான் கிளாஸ்க்கு வெளியே உட்கார வைக்கிறேன். ஆனா கதவை என்ன பண்ண, கதவை லைட்டா திறந்து வைக்கிறேன். நான் பேசும் பொழுது இதை என்ன பண்ண கேட்டு
கத்துக்கொண்டாராம். அவர் அதை எழுதுறாரு, என்ன சொல்றாருன்னா, சில நேரங்கள்ல காத்தடிக்குமா, காத்தடிச்சு கதவு கொஞ்சம் பெருசா திறக்குமா. அப்போ அவரு சிரிச்சுப்பாராம் வில்லியம் சைமன். ஆண்டவரே, மனுஷன் கூட கதவை அடைக்கிறான், ஆனா நீங்க காத்து அனுப்பி கதவை அந்த சத்தத்துல கேட்டு கேட்டு நோட்ஸ் எடுத்து அதை ஆவியர்கிட்ட உட்காந்து கேட்டார். ஆவியர் கொடுங்க 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 கேட்டு அசுசா ஸ்ட்ரீட் வேல ஒரு சின்ன வீட்டுல தான் ஆரம்பிச்சது. அங்க உட்காந்துருந்தாரு, அவங்க கூட அந்த அவங்க கூட நம்பலையா இவரை. ஆனா ஆவியானவர் அவர் தொட்டு எத்தனை வருஷ கணக்கா லிட்டரலா மக்கள் வந்து அந்த அசுசா ஸ்ட்ரீட் அது மேல பாத்தீங்கன்னா அக்னி ஸ்தம்பம், அப்படியே அக்கினி இருக்கிறத பாப்பாங்களா ஜனங்கள். லிட்டரலா they see the fire. உள்ள இவர் வந்து ஒரு கார்ட்போர்ட் இருக்கும், வந்து உட்கார்ந்தாருன்னா அப்படி உள்ள உட்காந்து இது மாதிரி தான் இருக்கணும், உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாரு. அங்க ப்ரீச்சிங் கிடையாது, டீச்சிங் கிடையாது, யாருமே கிடையாது. ஆனா வருஷ கணக்குல அந்த உள்ள வருவாங்க. உள்ள வந்தாங்கன்னா அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்படி சொல்றது, அந்த திக் பிரசன்ஸ் இருக்கும், ஷக்கினா மகிமை. உள்ள வந்துட்டாலும் யாருக்கும் வார்த்தையே வராது, வந்து அழுவாங்களாம் உள்ள இருந்து. அவங்க செஞ்ச தவறெல்லாம் ஞாபகம் வரும், அழுது அழுது ஒப்பு கொடுத்து ஆண்டவர் அப்படியே பிரசன்னத்தை இருந்து இருந்து இருந்து. என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தருடைய பிரசன்னத்தை வர்றதுக்கு எந்த வார்த்தையும் தேவையில்லை, மனுஷன் மாறுறதுக்கு வார்த்தை தேவை, கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தாலே போதும். அதனால மறுபடியும் சொல்றேன், நம்ம இந்த பிரசன்னத்தை we are carriers of his glory, கர்த்தருடைய மகிமையை சுமந்து செல்கிறோம். உங்க வீட்டுல கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தா போதும், வேற எதுவுமே வேணாம். சண்டை போனோம்னு உள்ள வந்தவங்க கூட உள்ள வந்தாலும் சமாதானமா தான் திரும்பி போவாங்க. வீட்டுக்குள்ள சண்டையை போட முடியாது, வார்த்தையே வராது. கர்த்தரையே நன்றி சொல்லுவீங்க, கர்த்தரை தான் நன்றி சொல்லுவீங்க, வேற எதுவும் வராது. சண்டை வருமா வரும், பிரச்சனை வருமா வரும், எப்ப திரும்ப வரும், உள்ளுக்குள்ள மாம்சத்தை உள்ள போட்டு நம்மள ரெடி பண்ணும். இப்ப எதுவுமே பெருசா தெரியல, கர்த்தர் தான் பெருசா தெரியுறாரு. அப்படி மனைவி பத்தி சொல்றாங்க, அவங்க 2 பேர் இவர் சோர்ந்து போகும்போது, ஏன்னா எவ்வளவு ஜெபம் பண்ண முடியும், காலையில ஆரம்பிச்சு மதியம் வரைக்கும் பண்ணுவாங்க. அப்புறம் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, பியானோ வாசிப்பாங்க. அவங்க டயர்டான இவர் ஜெபம் பண்ணுவாரு, இவங்க 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. எப்பவாவது வார்த்தை சொல்லணும்னா எழுந்துட்டு ஆண்டதா வார்த்தை சொன்னார்னா பொறுமையா பேசிட்டு உட்காந்துருவாரு. திடீர் யாராவது பாடுவாங்க, அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல they hear angelic voice. யார் பாடுறாங்கன்னே தெரியாது, அங்க எதுவுமே இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரே பியானோ மட்டும் தான் இருக்கும், அது கூட பாதி உடஞ்ச பியானோ. ஆனா சவுண்ட் மட்டும் ஏஞ்சல்ஸ் பாடுற சவுண்ட் அங்க கேட்குமா. சொல்றாங்க ஹெவனையே நாங்க அனுபவிச்சோம். இங்க இருந்து இந்தியால இருந்து போய் மிஷினரிகள் இங்க வந்து மிஷினரி போய் அதை பெற்றுக்கொண்டு இங்க வந்து எத்தனை ஊர்கள்ல, நார்த் இந்தியாவாக இருக்கலாம், இந்த சைடா இருக்கலாம், எல்லா இடத்துலயும் வந்து பற்ற வைத்தவர்கள் தான் என்னது அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவர். ஏன் தெரியுமா சொல்றேன், அவர் சொல்றாரு எத்தனையோ முறை இந்த ஊழியத்தை விட்டுட்டு போயிடலான்னு தோணுமா அவருக்கு. அடுத்தது அவங்க மக்கள் எல்லாம் சொல்லுவாங்களா, இது என்ன இது புதுசா இருக்கு, இதெல்லாம் யாரா வருவாங்களா. அந்த அவர் கத்து கொடுத்த ஒரு வெளியே உட்காந்துருல பைபிள் காலேஜ் வெளியே, அவர் இந்த அமெரிக்கால நடக்குது, சிகாகோல நடக்குது கேட்டு வந்தாரு. வந்துட்டு பார்த்து சொல்றாரா, இதெல்லாம் எப்படி நடக்கும், ஒரு கருப்பு இனத்தவனை வச்சு எப்படி ஆண்டர் பண்ண முடியும்னு சொல்லி அவர் முகத்துக்கு தான் சொல்லிட்டு போயிட்டாரா. அவர் சொன்னாரா அந்த டைம்ல அந்த அவரை பார்த்து, கர்த்தர் இது எல்லாத்தையும் உடைச்சிட்டாருன்னு சொன்னாரா. அவர் ஏத்துக்கல, ஆனா போயிட்டாரு. ஆனா இவர் அழுதுட்டே சொன்னாரா, ஆண்டவரே நீங்க உடைச்சிட்டீங்க, ஆனா மனுஷன் மாறவே இல்லையே. எத்தனை பேர் வித்தியாசமா சொன்னாங்க. அவர் சொல்றாரு, யார் என்ன புரிஞ்சுக்கலனாலும் கர்த்தர் புரிஞ்சுட்டார். கர்த்தருடைய மகிமை அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. எத்தனை வருஷங்கள் ஆச்சு. இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம விட்டு விலகக்கூடாது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம விலகக்கூடாது. எதுக்கு மோசே தவிர்த்து, மோசே கூட எத்தனை பேர் இருந்தாங்க. ஏன் யோசுவாவை தெரிந்து கொண்டார்னா, யோசுவா என்ன பண்ணாரா, அந்த ஆசரிப்பு கூட்டத்தை விட்டு விலகவே இல்லை, அங்கேயே தான் இருந்தார். மோசே எங்க போனா கூட இருப்பார். ஏலியா, ஏன் எலிசா ஏலியா எங்க போனா கூட எலிசா போயிட்டே இருப்பாரு. நீங்க நமக்கு தேவை அந்த ஒண்ணே ஒண்ணு, கர்த்தருடைய பிரசன்னத்தை மட்டும் முக்கியத்துவப்படுத்துங்க, வேற எதுவுமே வேணாம். வேற நம்ம எப்படி சொல்றோம், எதுவுமே வேணாம், வேற எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா இந்த வருஷத்துல ஒரு வேற எதுக்கு முக்கியத்துவப்படுத்திருக்கலாம், ட்ரெஸ்ஸுக்கு முக்கியத்துவப்படுத்திருப்போம், நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு முக்கியத்துவப்படுத்திருப்போம், இல்லைன்னா நம்ம போடுற எல்லாமே எதையும் முக்கியத்துவப்படுத்திருக்கோம். ஆனா இந்த வருஷம் முடியதுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுப்போம். 2026 எங்களுடைய முக்கியமானது எது தெரியுமா, கர்த்தருடைய பிரசன்னம். கர்த்தர் வேற எதுவுமே கிடையாது. ஒரு இது எப்படின்னா ஒரு பெரிய பிரசங்கம் அப்படி கிடையாது, சிம்பிளா எடுத்துங்களேன். அதை ரொம்ப எனக்கு ஆண்டு கத்துக் கொடுத்ததான், சிம்பிளிஃபை பண்ணிடுங்க, ரொம்ப மேக் இட் சிம்பிள். வாழ்க்கைய எப்படின்னா வாழ்றதை சிம்பிள் ஆக்கிடுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை கிராண்டா வாழுங்க. உலகத்தான் இந்த உலக வாழ்க்கை கிராண்டா வாழ்வான், ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே ஒண்ணு பிச்சைக்காரமா இருப்பான். இந்த உலகப்படி நம்ம பிச்சைக்காரமா இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தான் கோடீஸ்வரங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஆண்டை துதிக்கிறதுல எவ்வளவு டைம் கிடைக்குதா, குடும்பமா போங்க, வெளியே உட்காந்து எங்கேயும் வெளியே போறீங்களா, வெளியே போங்க, வெளியே ஒரு நாள் டைம் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க கர்த்தரை துதிப்பதில். அல்லேலூயா அல்லேலூயா. பிலிப்பியர் எடுத்து வாசிச்சு 4:6 எனக்கு தெரிஞ்சதுதான். ஒரு 2025 நிறைய காரியங்களை போட்டு அழுத்தி இருக்கும், நிறைய வச்சு பாருங்களேன். அது கணக்கு திரும்பி பாருங்களேன், சிரிப்பா இருக்கும் நமக்கு. எத்தனை காத்து நீங்க அழுதீங்க, எத்தனை காத்து சண்டை போட்டோம். நம்ம சண்டை போட்டோம்ல, வீட்டுல போட்டு போராடிட்டு இருந்தோம். எதுக்கு? அற்ப காரியம், சிம்பிள். இந்த ட்ரெஸ்ஸுக்காக, இந்த சாப்பாட்டுக்காக,
இந்த சின்ன விஷயத்துக்கு நம்ம சண்டை போட்டிருப்போம். வாசிக்க பார்க்கலாம் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, நீ எதுக்குமே கவலைப்படாத. இது இது என் லைஃப்ல நான் இதை என்னோட ஃபார்முலாவே எடுத்துக்கிட்டேன். என்ன தெரியுமா? நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. கர்த்தர் பாடிடும். வாத ஒண்ணு கூட எனக்கு அதுல. ஆனா நம்ம பாடும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே அந்த பாட்டை ஞாபகப்படுத்தி சொல்லணும். ஆண்டவரே என் கூட இருக்க அணுகாது. வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் தான். அதுல ஆண்டவர் தெளிவா சொல்ல, ஒண்ணுக்கு கூட கவலைப்படாத. எல்லாவற்றையும் குறித்து ம். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அந்த தெரியப்படுத்துற வரைக்கும் தான் நம்ம ஜாப். உங்களுக்கு என்ன ரொம்ப இப்ப நான் கேக்குறேன், அப்படி என்ன தலைக்கு மேல விஷயம்? 2020 உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துது என்ன? பண விஷயம். முக்கியமா பண விஷயம். குடும்ப தேவைகள் சொல்லு. அடுத்தது உறவுகள்ல பிரச்சனை. என்னால சமாளிக்க முடியல. யாரையோ ஒரு நபரை சமாளிக்க முடியல. யார வேணா இருக்கலாம். இதை விட்டு வேற எதுவுமே நமக்கு பிரச்சனைகள் கிடையாது. இல்ல சரீரத்துல பலவீனமா இருக்கலாம். இதை தாண்டி வரணும்னு தெரியல. இது எல்லாத்துக்குமே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. எல்லாத்துக்குமே ஆண்டவர் சொல்ற, நான் இருக்கிறேன்ப்பா சொல்றாரு. இதை விட வேற என்ன வேணும்? எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளா காத்துக்கொள்ளும். நான் செய்ய வேண்டியது எல்லாம் சொல்றது மட்டும்தான். சொல்றதுக்கே பிரச்சனையாகுது. நீ டைம் எடுத்துக்கங்க. மறுபடியும் சொல்றேன், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே வரைக்கும் நல்லா டைம் எடுத்து சொல்லிட்டே இருங்க. 2025 என்ன செஞ்சாரு, 2022 என்ன செய்யணும் எதிர்பாருங்க. ஆண்டவர் செய்வாரு. அல்லேலூயா. கலாத்தியர் கொலோசியர் 3:15 வாசிக்கலாம். கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் ம். உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. ம். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். தேவ சமாதானம் அப்படின்னா ஆல்வேஸ் யூ வில் ஹேவ் தி பீஸ் ஆஃப் காட். சொல்லுவோம்ல, இது இனம் புரியாத ஒரு சமாதானம் இருக்குங்க. ஏதோ ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. ஏதோ நடக்கு பிரச்சனை, வெளியே பார்த்தா புயல் அடிக்கும். இயேசு கிறிஸ்து பாருங்களேன், படகுல தண்ணி வருது, புயல் அடிக்குது. உள்ள இருக்கவங்க எல்லாம் மீனவர்கள் தான். அவங்களே அலறாங்க. மீனவர்கள் அலறி பார்த்திருக்கீங்களா? இந்த சுனாமி டைம்ல பாத்தீங்கன்னா தெரியும். மறுபடியும் அன்னைக்கு கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சுனாமி டைம்ல கரெக்டா சண்டே மார்னிங், அப்புறம் ராயபுரத்துல சபைக்கு போகும்போது கரெக்டா அந்த ஷேரட்டா போகுது, அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் தாண்டி, அப்பெல்லாம் அது இல்ல, அப்படி போகுது. கரெக்டா அந்த ரவுண்ட் அண்ணா கிட்ட போகும்போது அப்படியே பாக்குற ஜனங்கள் ஓடி வருது அந்த பயத்தோடு. மீனவர்கள் அப்படி பயந்து நான் பார்த்தது இல்லை. அவங்க எதுவுமே பயப்பட மாட்டாங்க. அப்படியே நிப்பாங்க, அள்ளறி அடிச்சுட்டு வராங்க. அந்த ஆட்டோ அப்படியே யூட்டன் பண்ணி நாங்க திரும்பி போனோம். சர்வீஸ் போக முடியல. எல்லாரும் ஜனங்கள் அப்படியே போய் பீச்சோட தான் வழி வீடு போய் பார்க்க போனோம். மீனவர்களா இருந்தா கூட மரண பயம் என்பது எல்லாருக்குமே ஒண்ணுதான். ஏன்னா கடல் எல்லாம் சமாளிச்சிருவாங்க. ஆனா புயல் இதுன்னு வரும்போது யாருமே அங்க நிக்க முடியாது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், எத்தனை புயல்கள் சூழ்நிலையில ஆண்டவர் பாருங்களேன் உள்ள தூங்குனாராம். எப்படி இயேசுவால் மட்டும் தூங்க முடிஞ்சதுன்னா, அவருக்கு எல்லாமே தெரியும். எவ்ரிதிங் இஸ் இன் கண்ட்ரோல். உங்க லைஃப்ல எல்லாமே இஸ் இன் கண்ட்ரோல். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. நமக்கு எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஆனா இயேசுவுக்கு எல்லாமே இஸ் இன் ஹிஸ் கண்ட்ரோல். அது மட்டும் புரிஞ்சுங்க. உங்க வேலை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? உங்க உயர்வு, ப்ரமோஷன் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன நினைப்போம், உங்க உயர்வு மேனேஜர் கண்ட்ரோல்ல இருக்குன்னு நம்ம நினைப்போம். அவரை ப்ளீஸ் பண்ணுவோம். ஐயோ, அவர் நினைச்சாரா நம்மள மேல கொண்டு போக முடியும். ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன். அவர் கையிலே கிடையாது. உங்களை உயர்த்துறது உங்க மேனேஜர் கையிலே கிடையாது. அவருக்கும் ஒரு மேனேஜர் ஒருத்தர் மேல. அவர் நினைச்சாருன்னா இவரையே தூக்கிட்டு உங்களை அங்க உட்கார வச்சிருவாரு. அவர் நினைச்சாருன்னா அவரையே தூக்கிட்டு உங்களை அங்க உட்கார வைக்க முடியும். He can. அடுத்தது உங்க சுகம், நீங்க சாப்பிடுற சாப்பாடு, ஹெல்த், சில பேர் நியூட்ரிஷன் தப்பு இல்லை, நியூட்ரிஷனா சாப்பிடணும், ஹெல்த்தியா இருக்கணும். ஆனா அந்த ஹெல்த்தியா சாப்பிடறதுனால தான் நான் ஹெல்த்தியா இருக்கேன்னா கிடையாது. ஹெல்த்தியா இருக்க எத்தனையோ பேரு இன்னைக்கு காணோம். அடுத்தது நம்ம சொன்னது மாதிரிதான், வண்டி எல்லாமே எனக்கு எல்லாமே இருக்கு, பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, என் பேங்க்ல இவ்வளவு அமௌண்ட் இருக்குது, அதனால நான் பிரச்சனை இல்லை, நிம்மதியா இருக்கணும், எதுவுமே கிடையாது. கர்த்தர் தான் நம்மை நடத்துகிறவர். சங்கீதம் 28:7. The Lord is my strength and my shield. In him my heart trusts, and I am helped. My heart exalts, and with my song I give thanks to him. நமக்கு பாதுகாப்பு யாரு? வாசிங்க தமிழ்ல. கர்த்தரின் பலனும் கர்த்தரின் பலனும் என் கேடகமுமாய் என் இருக்கிறார். கேடகமே அவர்தான். என்னை காப்பாத்தது அவர்தாங்க. என் ஒரு இருதய- பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம், இரு எனக்கு பிரச்சனை வரும். இப்பெல்லாம் தெரியாது உங்களுக்கு, சின்ன வயசுல பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் சண்டை போடுப்பாங்க சின்ன பசங்க. சண்டை போட்டு இரு எங்க அப்பா கூட்டிட்டு இரு. எத்தனை பேர் இந்த மாதிரி பாத்திருக்கீங்க? இது எங்க அப்பா கூட்டு வர பாருங்க. அவன் போய் அவங்க அப்பா கூட்டு வருவான். அவங்க அப்பா இப்படி இருப்பாரு. ஐயோ வேணா
இவங்க அப்பா சொல்றாரு, ஏன்ப்பா சண்டை போட்டுட்டு வா, கம்முன்னு போலாம். சின்ன பசங்க ஏரியா பசங்க கூட்டு வருவாங்க, எங்க ஏரியா பையன் கூட்டு வர ஃப்ரெண்டை கூட்டு வரேன், இந்த கிளாஸ்ல சண்டை போடுப்பாங்க, இந்த கிளாஸ் அந்த கிளாஸ். நமக்கு யாருங்க பாதுகாப்பு? அவர் தான் பாதுகாப்பு. மனுஷனுடைய நாவின் சண்டைகளுக்கு நம்ம விலக்கி பாதுகாக்கிறார். தேவையில்லாத சண்டைகள், உங்களை தேவையில்லாம பேசுறாங்களா, அது அவர் தான் பாதுகாக்கிறார். அவரே பாதுகாப்பார். நீங்க கவலைப்பட, நீங்க போய் அநேக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போய் ப்ரூவ் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். என்னன்னா, நான் அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களை சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்களா? தப்பா தான் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அதான் மனுஷங்க. இயேசுவையே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளால எந்த மூளைக்கு? பச்சை மரத்துக்கு அந்த பாடனா, பட்டை மரத்துக்கு நமக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. இயேசுவே என்ன சொல்றாங்க, அவர் பெயல்செபூலினால் பேய்களை துரத்துறாரு. யாரு? பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து, அவரே தெய்வம். அவரையே சொல்றாங்க குறை. நம்மளை குறை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? கட்டாயம் சொல்லுவாங்க. வேலை செய்யற இடத்துல உங்க தப்பா தான் சொல்லுவாங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பொய்யா சொன்னாங்கன்னா, உண்மையா சொன்னாங்கன்னா மாத்திக்கணும். நம்ம கிட்ட உண்மையா அந்த தப்பு இருக்குன்னா we have to change. ஆனா உங்க மேல தப்பே இல்லை, ஆனா தப்பா சொல்றாங்கன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்துக்கு பலன் மிகுதியா இருக்கு. அப்படியே கவலைப்படாத. அப்படிதான் சொல்லுவாங்க. நீ பாட்டு உயர்ந்துட்டே போ. கனி இருக்கிற மரத்துக்கு தான் என்ன விடும்? ஒரு மரத்துல ஒண்ணுமே இல்லை, கல்லு தெரிப்பாங்களா? ஆனா பாருங்க, மரத்துல கனி இருந்துச்சுன்னா அடி தடிப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம். நீங்க வளர 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 ஜனங்களுக்குள்ள என்ன ஆகும்? ஜெல்லிசல் குடிக்கக்கூடிய அளவிற்கு வயிற்றெரிச்சல் உண்டாகும். அப்பவே புரிஞ்சுக்கங்க, நீங்க வளர்றீங்க. கட்டாம வயிறு சொந்தக்காரெல்லாம் வந்தாங்கன்னா நம்மள ஆயிரத்தி குறை சொல்லுவாங்க. என்ன ரொம்ப தான் பண்ணிக்கிறேன்? ஆமா, ரொம்ப தான் பண்ணிக்கிறேன், வேற வழி கிடையாது. ஆனா எப்பவுமே தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். மனத்தாழ்மை. எந்த உயரங்களுக்கு ஆண்டை கொண்டு போனாலும் கர்த்தர் தான் கொண்டு போனா. அடுத்தது நம்ம பெருமை என்ற எண்ணத்துக்குள்ள போயிடவே கூடாது. ஆண்டவர் வருகிற ஆண்டுகள்ல ஆண்டவர் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவார். எந்த சொந்தக்காரெல்லாம் உங்களை பார்த்து கேவலமா பேசினாங்களோ அதே சொந்தக்காரங்க வந்து உங்ககிட்ட உதவிக்கு நிற்பாங்க. அப்ப உடனே சொல்லி கிடக்கூடாது, நான் கஷ்டப்படும் நீ என்ன பண்ண சொல்லக்கூடாது. தயவுசெய்து சொல்லாதீங்க. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. அவங்களுக்கு நீங்க தான் செய்யும் பொழுது எத்தனை பேர் செஞ்சீங்க? கிறிஸ்துமஸ்ல உங்களுக்கு யாரா பிடிக்கலையா, அவங்களுக்கு கொண்டு போய் கேக் கொடுத்தீங்க? நான் இங்க ஏரியால எல்லாருக்கும் கொடுத்தேன். யாரும் பிடிக்கலன்னா கிடையாது. செய்யுங்க. நியூ இயர்க்காக முடிச்சா என்ன பண்ணுங்க, அக்கம் பக்கத்துல போய் கொடுங்க. தேங்க்ஸ் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பார்க்கிறார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். சரிங்களா? அப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? தேங்க் தி லார்ட். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம துதித்து நம்ம நன்றி செலுத்த போறோம். ஒன்னே ஒன்று தான், ஜஸ்ட் இந்த ரீவைண்ட் பண்ணுவோம். ரீவைண்ட் பட்டன் என்ன தெரியுமா? பின்னாடி அப்படியே யோசிச்சு இருப்பாங்க. இப்ப நம்ம டைம் எடுத்து அந்த பாட்டை பாடும்பொழுது எப்பவுமே எப்படி வந்து ஆராதனையில உள்ள எப்படி போகணும் அப்படின்னா, சிம்பிள் மெத்தட் எங்களுக்கு கத்துக் கொடுத்தாங்க. எப்படின்னா, நீங்க உள்ள போக அந்த வார்த்தையை உட்கொள்ளணும். சும்மா வார்த்தை அப்படியே மியூசிக் வந்து அப்படியே கேட்டீங்கன்னா உள்ள போக முடியாது. அந்த வார்த்தையை நீங்க அப்படி அதை உள்ள கொண்டு போகும்பொழுது அது உள்ள போய் ஒண்ணு பண்ணும் பாருங்க. அதான் கண்களை தண்ணீர் கொண்டு வரும். அதான் ஆவியான உள்ள பேசுவார். You have to enjoy the word. அதை சாப்பிடணும் அந்த வார்த்தையை. ஆண்டவரே, நீங்க என் கூட பேசுறீங்கப்பா, என் கூட பேசுறீங்க ஆண்டவரே. ஆண்டு நன்றி செலுத்தலாமா? எழுந்து நிக்கலாம். எழுந்து நின்று ஆண்டு கொஞ்சம் நேரம் முடிந்தவர்கள் எழுந்து நிக்கலாம். ஆண்டு கொஞ்ச நேரம் நன்றி செலுத்த போகிறோம். We are going to thank the Lord. Hallelujah. Jesus, hallelujah. Jesus, hallelujah. Jesus, hallelujah. 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 கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். வேற எதையும் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் தேங்க் தி லார்ட். நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். யாரையும் பார்க்காதீங்க. இது உங்களுக்கும் ஆண்டுக்கான நேரம். 2025 முடிக்கிற அந்த நேரத்துல வந்து தான் நம்ம தேங்க்ஸ் சொல்ல கிடையாது. We are going to thank the Lord. Just thank the Lord. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசு ராஜனே. Praise the Lord. Hallelujah. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். அப்படி சொல்லலாமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எண்ணிலடங்காத
நம்ம கழிக்கிறது யாத அளிப்பவரே நினைக்காத நன்மைகள் நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே நன்றியோடு நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். சத்திய தெய்வத்தின் ஏக மைந்தனே, சத்திய தெய்வத்தின் ஏக மைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தின் சத்திய ஏக மைந்தனாய் அவர் ஏக மைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் வரங்கள் பொழிந்திடுவேன். வரும் காலம் முழுவதும் திருவை வரங்கள் பொழிந்திடுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த கடக்காத தீகையாது என்றவரே, தீகையாது என்றவரே என்னை காத்து நடத்திடுவே. கலங்காது தீகையாது கலங்காது தீகையாது என்றவரே என்னை காத்து நடத்திடுவே. கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திடுவார். என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவே. நன்றியோடு நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நான் நன்றியோடு நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனை. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவர் நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. அவர் செய்த நன்மைகளுக்கு நம்ம என்னத்தை செலுத்துவோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வோம். அவர் எதுவுமே கிடையாது. கொஞ்ச நேரம் அவர் நன்றி செலுத்தலாமா? நம்ம ஜீவனை பாதுகாத்தார், நம்முடைய ரட்சிப்பை நமக்கு மறுபடியும் ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்பி கொடுத்தார். சோர்ந்து போய் உட்கார்ல. எத்தனை பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. 2025 துவங்கின எத்தனையோ பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றத்துக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இம்மட்டும் நம்மளை கொண்டு வந்து ஆழ்த்து நிறுத்தி வார்த்தையை கொடுத்து தம்முடைய சத்துவத்தினால பலத்தினால இடைக்கட்டி நிரப்பி நம்மை நடத்துகிறாரு. கர்த்தருக்காய் அதை சாதிப்போம் இதை சாதிப்போம் என்று சொன்னவங்க இன்னைக்கு ஆள் அட்ரஸை காணாம போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் ஒன்றுமே இல்லாத நம்மை கொண்டு வந்து அவருக்காக நிற்க வச்சிருக்கிறாரு. Hallelujah.
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனை நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஏராளமா ஆண்டவரை போற்றுவேன். அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த சொந்தமா காரியங்களை கொடுத்து ஆண்டவரே நன்றி நன்றி. எத்தனை உறவுகளை கொடுத்தீங்கப்பா, எத்தனை விபத்துகளை பாதுகாத்தீங்க ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. சொல்லுவதை பார்த்து, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போது பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. அனைவருக்கு ஆண்டவர் ஜீவனை மறுபடியும் கொடுத்திருக்கிறார். மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத தீவிரத்தாய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத தீவிரத்துக்கு ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான்
பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே நீதானே என் துணையாடி, என் கேடகமுமாடி. நீதானே நீதானே என் துணையாடி, என் கேடகமுமாடி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, நினைப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிக்கிறவர் நீங்க தானப்பா. என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். வேற யார் மேல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. என் பணத்தை நாங்க நம்பல, என் உயர்வை நாங்க நம்ப ஆண்டவரே. என் உயர்வுகளை நீ மாத்திரமே ஆண்டவரே. உம்மை நம்பும் மனிதர் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவரை நம்புறீங்களா? உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், ஜீவன் இருக்கிறவன் உம்மையே உண்மையை நம்பி இருப்போம் அப்பா. நீ செய்வீர் எதெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் நீ செய்வீங்க ஆண்டவரே. நான் உம்மை வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அன்பையே ரகதரபல சகதரகதரப ரியங்கதரப உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். எத்தனை வடிவத்தில் சொல்ல முடியும் ஆண்டவரே? என் இருதயம் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கு. ஒருவேளை யாரையாவது நம்பி இருந்ததா? என் பணத்தையோ, என் வேலையையோ, என் தாளத்தையோ, திறமையையோ, என் கேரக்டரையும் நம்பி இருந்துச்சுன்னா ஒரு விஷயங்களை மன்னிச்சிருக்கப்பா. எங்க நம்பிக்கை உங்க மேலதான்ப்பா. என் நம்பிக்கை உங்க மேலதான் ஆண்டவரே. எங்களை 2025 இந்த டிசம்பர் மாதம் கடைசி வாரம் வரைக்கும் எங்களை கொண்டு வந்தது நீங்க தான். எங்க ஜீவன் இருக்கிற வரை எங்களை நடத்த போகிறது நீங்க தான்ப்பா. உண்மை உறுதியை பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடி நான் அவனை பூரண சமாதான காத்துக்கொள்வேன் சொன்னீங்களே. நாங்க ஒன்றுக்கு கவலைப்பட போவதில்லை, எதையும் போட்டு மைண்ட்ல குழப்பி உள்ள போவதில்லை. இதெல்லாம் செஞ்சீங்களோ எங்களுக்கு நம்பிக்கை ஏதோ தப்பா செஞ்சிருக்கீங்க. எத்தனையோ விரோதிகளுக்கு விரோதமாய் வந்து என்னென்னவோ பேசினாங்க, பேசி கொண்டிருக்கிறாங்க. பேசட்டு ஆண்டவரே, அவர்கள் முன்பதாக எங்க தலையை உயர்த்துவேன். சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர். எங்க தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுவீர். அவர்கள் எங்களை கீழே விட தள்ளினாலும் கர்த்தர் நீர் எங்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவீர். யார் ஏளனமாய் பார்த்தாலும்
அவர்கள் கண்ணில் உண்பதாகவே எங்கள் தலையை உயர்த்துவேன். எங்கெல்லாம் கூனி குறுகி நின்றோமோ, எங்களை வெட்கப்பட்டு நின்றோமோ, அதே இடங்களில தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். Thank you, Jesus. எதை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை, எதை குறித்து நான் யோசிக்க போவதில்லை, குழம்பிக் கொள்ள போவதில்லை. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் மீதவருக்கு நாட்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல போகிறோம். அப்பொழுது 2026 போகும்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், the peace of God surpasses every understanding, every human understanding. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் உங்களுக்குள்ள காத்துக்கொள்ளும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. நாம் உயர்ந்திருக்கும்படி விரும்புகிற அவர்தான். நம்ம செய்கிற பிசினஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது இயேசுதான். அதை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை கொடுத்தது அவர்தான், அவர்களை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தை கொடுத்தது அவர்தான், அவர் ஆசீர்வதிப்பார். வேலை கொடுத்தது அவர்தான், அவர் ஆசீர்வதிப்பார். ஆனா அதை விட கர்த்தரை மாத்திரம் தேடும் பொழுது, அவரை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்தும் பொழுது, முதலாவது நம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு வருகிற ஆண்டுல கூட கொடுக்கப்படும். எதெல்லாம் குறைவு இருந்துச்சோ அதெல்லாம் மகிமையை நிறைவாய் மாற்றுவார். நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் மறைந்து போகும். நிறைவான ஆவியான உள்ள வந்தார்னா எல்லாம் மாறி போகும். ஆவியானவரே, உங்களை ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலைக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம். We allow you, Lord. எங்க குடும்பத்துக்குள்ள நீங்க போங்க, எங்க உறவுகளுக்குள்ள நீங்க போங்க ஆண்டவரே. எந்த உறவுகள் சீர்படுத்தப்பட வேண்டுமோ, எந்த இடத்துல நாங்க கோபமா இருக்கிறோமோ, எவர்களை மன்னிக்க வேண்டும். ஆவியானவர் சில பேரை மன்னிக்கும்படியே சொல்லுகிறார். 2025 எத்தனையோ உங்களுக்கு விரோதமா செஞ்சவங்களை மன்னிச்சுட்டு 2026 சந்தோஷமா பிரவேசிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பாரங்கள், அவைகளை நினைச்சு இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே என்ற வார்த்தையே உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. God said, leave them. அவர்களை விட்டு நீங்க தனியா 2026 உள்ள போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு நாங்க துதிக்க ஆரம்பிக்கிறது ஆண்டவரே, இந்த துதிகள் ஓயாது ஆண்டவரே, துதிகள் ஓயாதுப்பா. வெறும் நாங்கள் பாட்டு பாடுறவங்க மட்டுமல்ல ஆண்டவரே, ராகம் போட்டு போய் சொல்றவங்க இல்லப்பா. telling the truth, Lord. எங்க வாழ்க்கை முழுவதுமா இப்ப துதிப்பதிலேயே அதிக நேரம் செலவழிக்க, உண்மையே ஆராதிக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவர் கொடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரலாம். ஹல்லேலூயா. ஒரு 2025 வாட்ச்டை சர்வீஸ்க்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ரெடியா வாங்க. முதல் பார்ட் வந்து வர்ஷிப் பென்னி அண்ட் ஜோஷுவா நடத்துவாங்க. இப்ப நம்ம 2026 இருந்து சில காரியங்கள் செய்ய இருக்கிறோம். பிரேயிங் அவனு சில காரியம் செய்யும்படி உணர்த்தி இருக்கிறார். ப்ரே பண்ணுங்க. எதுவும் மாம்சத்திலும் எதுவும் முடிவு எடுத்துடக்கூடாது. ஆகவே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு அதுல வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டு சில காரியங்களை தெளிவாய் இன்னும் அதை உறுதிப்படுத்தும்படியாய் வாக்குத்தத்தம் ஆண்டவர் 2 மாசம் முன்னாடி கொடுத்துட்டாரு. அதெல்லாம் ரெடி ஆகி வந்திருக்கிறது. அது இன்னும் பிரிண்ட் இது பண்ணி வரணும், கைக்கு கட்டாயமா அது வந்துடும் நம்புகிறேன். உள்ள சில பேர் உங்களுடைய போட்டோஸ் கொடுக்கல, சில பேர் கொடுத்த போட்டோ நான் போட்டேன். சில பேர் கொடுத்துட்ட பிறகு அங்க வந்து மாத்த சொல்றாங்க, இந்த போட்டோ எப்படி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கலாம். போட்டதுதான் போயிடுச்சு போட்டோ. கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் 2025 உங்களுக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். 2026 அவர் தான், வேற யாரும் கிடையாது. 2024 அவர் தான், 2025 அவர் தான். ஒருவேளை வாக்குத்தத்தம் நினைக்கலாம். எப்பவுமே நான் சொல்லுவேன், வாக்குத்தத்தங்கள் வந்து ஒரு சபைக்கு மட்டுமானது கிடையாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, இந்த வருஷத்துக்கு மட்டும் கிடையாது. வாக்குத்தத்தங்கள் எல்லாமே டேட்டே கிடையாது. இந்த இன்னும் ஒரு 4-5 நாள் இருக்கு. 29, 30, 36 3 நாள் கூட நிறைவேற முடியும். ஆண்டவர் நினைச்சா செய்ய முடியும். போன வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம் சேர்த்து இந்த வருஷம் அவர் எல்லாமே நிறைவேற்றுவாங்க. அதனால கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நன்றி பாட செலுத்தி கொண்டிருங்க. இதை நம்ம 9:30 வந்துடலாம். நம்ம 9:30 வாங்க வாட்ச் சர்வீஸ் 9:30 to 10:30 ஆண்டவர் நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு 10:30 மேல
உங்க சாட்சி டைம்லாம் கேட்டு முடிச்சுட்டு அது பிறகு நம்ம கடந்த வருஷத்துடைய சின்ன தாட் மாதிரி வாக்குத்தத்தங்களை வச்சு கேட்டுட்டு பிறகு நம்ம புது வருஷம் ஆரம்பிக்குள்ள நம்ம சென்று ஆண்டவரை நம்ம இதுக்கு போகிறோம். குடும்பமாய் எல்லாருமே குடும்பமா வந்துருங்க. பாருங்க, புறாக்கள் கூட குடும்பமா வராங்க. நோவா காலத்துல பேடையில பாத்தீங்கன்னா புறாக்கள்லாம் வந்துச்சு. யாரா புறாக்கறி வேணும்னா பிடிக்க முடிஞ்சா எடுத்துக்கங்க. அது போல நமக்கு தான் ஆண்டு கொடுத்துருக்காரு. ஜெபித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதே போல குறிப்பா சொல்லணும்னா 2025 இருந்து நம்ம அடுத்த லெவல் போகும்பொழுது ஆண்ட புதிய ஊழியங்களை புதிய விதமாய் ஆண்டவரை பண்ணுவாரு. அடிப்பட்டோம்னு நினைக்காதீங்க, அதுக்கு தெரியும். அவங்க விளையாட்டு இருக்கிறாங்க, முடிஞ்சிச்சான்னு பாக்குறாங்க. 2026ல புதிய ஊழியங்களை நம்ம துவங்கணும். புதிய வாசலை திறந்து கொடுக்கணும். இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பயன்படுத்தணும். எல்லாரையுமே வந்து சும்மா அவங்க உட்காந்துட்டு போறது முடியாது. சரியா? இங்க ஒருத்தர் தான் இது பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. எல்லாருமே நம்ம இணைந்து, சபை என்பது ஒரு பாஸ்டர் பையன், பாஸ்டர் பொண்ணு, பாஸ்டர் நடத்துவாங்க. கரெக்ட் தான், இங்க நடத்துவாங்க. ஆனா சபை என்பது எல்லாம் இணைந்து நீங்க எல்லாம் சேர்ந்துதான் நம்ம சபையை உருவாக்க முடியும். சரிங்களா? அது முன்னின்று நடத்துகிற ஒரு இன்சார்ஜ் மாதிரி கொடுத்துருக்காரு ஆண்டவர். அவ்வளவு என்ன பண்றாரோ, ஒரு உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா ஒரு பதவின்னு சொல்ல முடியாது, ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இது ஒரு பதவி கிடையாது, பொறுப்பு, எக்ஸ்ட்ரா பொறுப்பு. யாரா வரலன்னா லீவ் போட்டீங்கன்னா என்ன கணக்கு கேட்பாரு. அதனால உங்களுக்கு கேட்கணும், ஏன் வரலன்னு. ஆகவே ஜெபம் பண்ணுங்க. 2026ல கர்த்தர் ஏதாவது சொல்லும் பொழுது உடனே கீழ்ப்படிங்க. ஏதாவது சொன்னோம்னா ஐயோ அப்படி கிடையாது சொல்லாதீங்க. ஒபே அண்ட் காட் வில் டூ a great things. பாடலை பாடுமா ஆண்டுக்கு நம்ம காணிக்கை கொடுக்கலாம். Jesus, hallelujah. Jesus, hallelujah. Hallelujah. Jesus, hallelujah. இது நடத்தும்போது பென்னியோ ஜோஷுவா நடத்தும்போது சிஸ்டர் பவானி அண்ட் ரெபேக்கா அந்த கோயிலில் நீங்க இந்த பாடம் கொடுப்பாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தெரிந்த பாடல் சேர்ந்து பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கைகளே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கைகளே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மண்ணாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மண்ணாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா,
நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவர் இந்த நன்றி சொல்லிட்டே இருங்க. போகும்போது வரும்போதெல்லாம் பாட்டு பாடுறது ஈஸி சொல்லுங்களா, பாட்டு பாடுறது ஈஸி. அப்படியே ஆராதனையை மாத்துக்கிறது, அப்படியே வர்ஷிப் பண்ணீங்களா, அப்படியே சில பேர் குழந்தைகளுக்கு கொஞ்சம் இல்லைங்களா, அப்படியே அந்த மாதிரி ஆண்டவர் அப்படியே ஆண்டவர் நீங்க தான்ப்பா, நீங்க அதை பழகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், விட மாட்டோம். அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஸோ நம்முடைய வாட்சை சர்வீஸ் கல்யாணத்துக்கு வந்துருங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சில வீடுகளுக்கு இந்த வருஷத்துல வந்து பார்க்கணும்னு நினைச்சோம், முடியல. ஆகவே வர புதிய வருஷத்துல எல்லா வீடுகளுக்கும் நீங்க கூப்பிடுறீங்களோ கூப்பிடலையோ நேரா வர வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். நாங்களே திடீர் என்று வருவோம். இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன். திடீர்னு சொல்றாதீங்க, இதை கதவை பூட்டி விட்டு வெளியே போய்விட்டோம். சில பேர் கேட்டாங்க, எதுக்கு போன் பண்ணிட்டு சொல்றீங்க? இல்ல, அப்பதான் வெளியே போலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். திடீர் என்று வருவோம். ஆயத்தமாக, எப்பொழுதும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாக ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணி உங்களை ப்ரே பண்றதுதான், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? செபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்டிப்பா நம்ம செபிக்கலாம். தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இடத்துல பெற்று இடத்துல கொடுக்கும்படியே கொடுத்த கிருபைக்காக நன்றி. நாங்க விதைத்திருக்கிறோம், அதை பல மடங்கு பழுதி பெருக செய்வீராக. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, புதிய வாக்குத்தத்தை கொடுத்திருக்கீங்க. அப்ப அந்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே எதுவும் வெறும் வார்த்தைகளாக அல்ல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் லோகோஸ் லார்ட், we want the rhema. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் வேணும்பா ஆண்டவரே. குடும்பங்களை கட்டுகிற வார்த்தை, சோர்ந்து போய் வந்திருக்கிறவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, 2026 மட்டுமல்ல, இனி வாழ்நாள் முழுவதுக்கும் எங்களுக்கு நடத்தக்கூடிய வார்த்தையை கொடுத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலத்தோட ஜெபிக்கிறோம். தாழ்த்தும் இழப்பு கொடுத்து 2025 எங்களை கண்மணி போல பாதுகாத்துக்காக நன்றி. ஆண்டவர் 2025 ஆண்டவர் ஒவ்வொரு ஆராதனையும் அப்பா தடையில்லாம நடத்தும்படியான கிருபை கொடுத்தீங்களப்பா, நன்றி. ஆண்டவர் எங்களை உண்மை உள்ளவர்களை என்று நம்பி இந்த கடமான ஆண்டவரை பொறுப்பை கொடுத்தீங்களே, நன்றி. எத்தனை ஆண்டவர் நாங்கள் உண்மை இல்லாத இருந்த பொழுதும் நீர் உண்மை உள்ளவராக இருந்ததுக்காக நன்றி. டெய்லி வித் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ்க்காக நன்றி. அப்ப தி ஆன்ஸ் ஃபவுண்டேஷனுக்காக நன்றி. எத்தனை ஏழை பிள்ளைகள் உதவி செய்ய முடியாது, ஆண்டவரை உதவி செய்ய முடியாது, எங்கள் கரங்களை பலப்படுத்தினீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நம்பி கொடுக்க போகிற பிரம்மாண்டமான பொறுப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி மேல ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவற்றை சகல உபகாரங்களை மறவாதே. உனக்கெல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி புராண நடுக்கு விலக்கி மீட்டு கிருபையெல்லாம் இருக்கிறார் முடிசூட்டி நன்மையெல்லாம் வாய்த்து தகுகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழாகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம்படி நடத்தலும் நம் அனைவரும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.